பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 25:21, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த கொஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யார் அதிகமா பயன்படுத்துவா அப்படின்னா, எதுவுமே இல்லாதவங்க இந்த கொஞ்சத்தை பயன்படுத்துவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பணமே இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா போதும், நான் மேனேஜ் பண்ணிடுவேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ கடன் கொடுக்குற இடத்துல பாருங்க, நான் கொஞ்சம் கொடுத்து கூட நான் அவங்க வாய் அடைச்சிடுவேன்னு சொல்லி இந்த கொஞ்சத்தை எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப தாகமா இருக்கிறவங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் திருப்தி ஆயிடுவேன் அப்படின்வாங்க. பசியோடு இருக்கிறவங்க, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அதுவே எல்லாமே இருக்கிறவங்க பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளவுதான் வந்தாலுமே அது திருப்தி ஆகாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்வாங்க. ஆனா எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த கொஞ்சத்தினுடைய அருமை தெரியும். அதுவே எனக்கு திருப்தியானது, போதுமானது அப்படின்ட்டுன்னு. இந்த கால கிறிஸ்தவர்கள் இந்த கொஞ்சத்தை எப்படி உபதேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இதை எப்படி பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கொண்டு போய் எங்க வச்சாராங்கன்னா, ஒரு காணிக்கையில கொண்டு போய் வச்சாராங்க. உன்னுடைய வேலையில உனக்கு கிடைக்கிற வருமானத்துல நீ கொஞ்சமா இருந்தாலுமே அதுல நீ உண்மையாயிரு, தசம பாகம் கரெக்டா கொடு, காணிக்கையை கொடு, அப்போ உன்னை அநேகத்தின் மேல ஆண்டவர் அதிகாரியா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த வார்த்தையை இந்த வேலை காரியங்கள்லயும் காணிக்கையிலையும் தசம பாகத்திலையும் விட்டாராங்க. ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா, நான் கொடுக்கறதுனால ஆண்டவர் என்னை ஒரு பெரிய போஸ்டிங்ல வைப்பாரு, என்னை அநேகருக்கு அதிகாரியா வைப்பாரு, என் வேலையை ஆசீர்வதிப்பாரு, என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாமே எதுல போகுதுன்னா, இந்த வேலையிலையும் காணிக்கையிலையும் தசம பாகத்திலையும். இதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம போடுற காணிக்கையா இருக்கட்டும் அல்லது தசம பாகமா இருக்கட்டும், இதுல இந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது இதன் மூலியமா நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வரங்களா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், இங்க இப்படி கொடுக்கறனால இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதுல நான் உண்மையா இருக்கிறேன், கடவுளை என் கூட பேசுவாரு, என்னை அவர் நேசிக்கிறாரு, என் கூடயே இருக்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அநேக பேர் இந்த காணிக்கை கொடுக்கறதுனால எல்லாமே இப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது அவர் கொடுப்பாரு, அது உண்மையான விஷயம். ஆனா இதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் பார்க்கும் பொழுது என்ன சம்பந்தம் இருக்குன்னா, எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த கொஞ்சத்தை சொல்றாரு, எந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வேதத்துல கூட பார்க்கும் பொழுது என்னாகும் 27:20 பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கான கணத்துல கொஞ்சம் நீ யோசிவா கொடு, அப்பதான் அவங்க கீழ்ப்படிவாங்க இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. அதுவே யாத்திராகமம் 33:11 பார்க்கும்பொழுது இதுதான் அதனுடைய நிறைவு. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளார ஆண்டவருடைய சமூகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு சிநேகிதன் பேசுறது போல ரெண்டு பேருமே முகமுகமா பேசி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு பாத்தீங்கன்னா யோசுவா உட்காந்து அப்படியே அவருடைய மகிமையிலையும் பிரசன்னத்திலையும் அப்படி மூழ்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவரா இருக்கிறார். இதுல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு நிறைவு யாருக்கு கிடைச்சதுன்னா மோசேக்கு கிடைச்சது. ஆனா யோசுவாவுக்கு கிடைச்சதோ கொஞ்சம் தான். அந்த முழு பிரசன்னத்துல முழு மகிமையில கொஞ்சம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு. அந்த கொஞ்சத்தையே அவர் எப்படி பார்த்தாரு, நிறைவா பார்த்தாரு, திருப்தியா பார்த்தாரு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் யோசுவாவுடைய காலத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சாரு. எரிகோ கோட்டையை ஆண்டவர் விழ வச்சாரு, சூரியன் ஒரே இடத்துல நின்றது, இப்படிப்பட்ட காரியங்கள். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்சத்தை அவர் நிறைவாய் பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் கொஞ்சத்தை நம்ம நிறைவாய் பார்க்க வேண்டும். நம்ம எனக்கு நிறைவு தான் வேணும், எனக்கு எல்லாத்துலயுமே ஃபுல்லா இருக்கணும், எனக்கு நிரம்பி இருக்கணும் அப்படி நம்ம நினைக்காம ஆண்டவருடைய கரத்திலிருந்து எது நாம் கொஞ்சமா பெற்றுக்கொண்டாலோ அதுல நாம் திருப்தி அடைய வேண்டும், நிறைவை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது இன்னொருத்தர் பாருங்க, மத்தேயு 15:27 பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீ உள்ள வராங்க. அவங்க ஒரு உதவிக்காக வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கானானிய ஸ்திரீ அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மேய்தான் ஆண்டவரே, ஆனா மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்க போதுமே அப்படின்னு அவங்க அந்த கொஞ்சத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்ப எனக்கு நிறைவெல்லாம் வேண்டாம், உங்க பிள்ளைகளுடைய முழு அப்பத்தையும் எனக்கு வேண்டாம், அந்த நிறைவெல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும், கீழே விழுகிற அந்த துணிக்கைன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே விழாது, கொஞ்சம் அப்படி சிதறும் பாருங்க, அந்த கொஞ்சம் எனக்கு போதும், எனக்கு அந்த நிறைவு போதும்னு சொல்லி அவங்களுடைய நிறைவை அங்க காட்டுறதை பாக்குறோம். ஆண்டவர் அந்த காரியத்துல அவரே ஆச்சரியப்படுறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்துல இருந்து நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அல்லது ஊழியமா இருக்கலாம், நமக்கு
குறைந்த ஆத்துமாக்களா இருக்கலாம், அல்லது அபிஷேகமா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், கனிகளா இருக்கலாம். எதெல்லாம் நம்ம ஆண்டவரிலிருந்து கொஞ்சமா பெற்றிருக்கிறோமோ அதை நாம் நிறைவாய் பார்க்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். இன்னும் முக்கியமான ஒரு காரியம் நான் பேச விரும்புறேன். வேதத்துல பாருங்க, ஆதாம் ஏவாள ஆண்டவர் உருவாக்குறாரு, படைக்கிறார். படைச்சதுக்கு அப்புறம் அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் ஆதாமையும் ஏவாளையும். இவங்களுடைய நாட்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அழிவில்லாத நாட்கள். அவங்களுக்கு அழிவு இல்லை. அவங்க நிரந்தரமா அந்த ஏதேன்ல வாழ்ற மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனா எப்போ அவங்க பாவம் செய்து வெளியே தள்ளப்பட்டார்களோ அதுல பாருங்க, பிறக்கிற ஒவ்வொரு சந்ததியா இருக்கட்டும், ஒவ்வொருடைய நாட்கள், அதாவது அவங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போயிட்டு இருந்தது. கடைசியா எங்க நின்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு 70 வயசு, அவனுடைய பலத்தின் மிகுதியால் ஒரு 80 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும்ன்றது வேதத்தின்படியான ஒரு காரியம். இந்த ஆயுசு நாட்களை தான் ஆண்டவர் நமக்கு கொஞ்சமாக்குறாரு. அப்ப எந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், இனி என்னுடைய நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசோ இல்ல 60 வயசோ டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார அந்த நாட்கள்ல நான் வந்திருப்பேன். அப்ப என்னுடைய நாட்கள், என்னுடைய ஆயுசு எப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சத்துக்கு ஒப்பா இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அதை தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆயுசு நாட்கள், என்னுடைய வருஷங்கள், என்னுடைய நாட்கள் அது குறைவா இருக்குப்பா, அது கொஞ்சமா இருக்குப்பா. இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கணும். உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில எங்கேயுமே நம்ம தேட முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வேதம் தான் உண்மை. இந்த வேதத்தின்படி நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் ஆயுசு நாட்கள்ல இந்த வேதத்தின்படி உண்மை உள்ளவர்களாய் உண்மையாய் நம்ம வாழும் பொழுது அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன். அப்படின்னா அது எந்த அநேகம், எந்த அதிகாரியா வைப்பேன்னு பாத்தீங்கன்னா அது பரலோகம் தான். பரலோகத்தை தான் ஆண்டவர் சொல்றார். இந்த பூமியில நம்மளுடைய கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்சம் ஆயுசு நாட்கள்ல அல்லது கொஞ்சம் வயதுல நாம் உண்மையுள்ளவர்களாய் வேதத்தின்படி நம்ம வாழும் பொழுது பரலோகத்துல நமக்கான ஒரு இடத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த கொஞ்சமா இருந்தாலும் அது நிறைவாய் நாம் காணப்பட வேண்டும். அதுல ஒரு திருப்தி நம்ம அடைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலேயே நம்ம போய் நிற்போம். அப்பா எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் வேணும். அது பிரசனமா இருக்கட்டும், அல்லது மகிமையா இருக்கட்டும், அல்லது ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், எதுவுமே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம என்ன கேட்போம்னா, அப்பா இது போதாதுப்பா, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னும் தான் கேட்கிறோமே தவிர, எனவே எனக்கு இது போதும்பா, நீங்க கொடுத்தது கொஞ்சமா இருந்தாலும் இது எனக்கு போதுன்னு சொல்லி அந்த மன நிறைவோடு யோசுவாவை போல, கனானிய ஸ்திரீ போல ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படும் பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த கொஞ்சம் அப்படின்ற வார்த்தை யாருக்கு ரொம்ப வேல்யூபிள்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரியவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் இது வேல்யூபிளான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து தேவனிடத்திலிருந்து உண்மையான காரியங்கள், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாய் அந்த நிறைவு மாத்திரம் எனக்கு போதுன்னு சொல்லி நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.